Hi guys, long time no see. இன்றைக்கி நம்ம சிஎஸ்எஸ் டியூட்டோரியலில் பார்க்க போகிற செக்மெண்ட் சிஎஸ்எஸ் கலர். அதாவது நம்ம சிஎஸ்எஸில் ஏதோ ஒரு ஆட்ரிபியூட்டோ இல்லை எலிமெண்ட்டோ அதுக்கு கலர் கொடுக்குறோம்ல, அதில் 3 மெத்தட் இருக்குது. 3 இம்பார்ட்டன்ட் மெத்தடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் டிஃபால்ட்டாக கோடிங்னா என்ன, அதை பற்றி இருக்குது என்னென்னு சும்மா ஒரு பேஜ் மாதிரி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். H1 டேக்கில் வாட் இஸ் கோடிங்னு, P டேக்கில் சும்மா கோடிங்னா என்னென்னு எழுதி வச்சுருக்கேன். ஸோ எப்பயும் போல் H1 டேக்குள்ளே இருக்க ஸ்டைல் ஈக்குவல் டு அந்த மாதிரி கொடுக்குறோம். இன்லைன் சிஎஸ்எஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகே, எப்பயும் போல் பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ப்ளூ, கலர் ஈக்குவல் டு பிளாக்கு, பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஒயிட்டு, எல்லோ, க்ரீனு, ரெட்டு, வயலட்டு, பிங்க்கு, ரோஸு, எல்லாமே எப்படி வருது. ஓகே, இந்த மாதிரி நேம் சொல்லி கொடுக்கறதுக்கு இது பேர் மெத்தட் தான் நேம் மெத்தட். நேம் மூலியமாக, அதாவது கலரோட நேம் வச்சு கலர் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடின் பெயர் தான் ஹெச்இஎக்ஸ் மெத்தட், அதாவது ஹெக்ஸகனல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஆர்எல்ஸ் இன்னொரு மெத்தட் பேர் இருக்குது, அது நான் சொல்கிறேன் ஆர்ஜிபி மெத்தட். ஓகே, இப்போ பாருங்கள், நான் சும்மா நேம் பாருங்களேன். கலர் ஈக்குவல் ஒயிட்டு, பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் ப்ளூ, இந்த மாதிரி கலரோட பேரை வச்சு கொடுக்கறது நேம் மெத்தட். இதுதான் மோஸ்ட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணுவாங்க. பட் சில வெப்சைட் டெவலப்பர்ஸ் ஹெச்இஎக்ஸ் மெத்தடையும் ஆர்ஜிபி மெத்தடையும் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமானது நம்ம எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கணும், அண்ட் நெக்ஸ்ட் அதை லிங்க் பண்ணிக்கணும். லிங்க் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். சிஎஸ்எஸ் டியூட்டோரியலில் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போதைக்கு இதை நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ் தூக்கிட்டு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் படி போவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணும். ஸோ லிங்க் டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஹெச்எஃப் ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஃபைலோட பாத்தை காப்பி பண்ணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பாத் கொடுத்துட்டோன்னா இதில் காப்பி ரிலேட்டிவ் பாத் சேவ் ஆயிரும். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா, இனி நம்ம எல்லா சிஎஸ்எஸ்ஸையும் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் பண்ணால் இதில் மாறிடும். ஸோ ஒன் ஆஃப் த மெத்தட் நான் சொன்னது தான் நேம் மெத்தட். இப்போ நான் நேம் மெத்தட் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. H1 டேகுக்கு நான் நேம் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். H1 ஓப்பன் பண்ணிட்டு கர்லி பிரேக்கட், அதில் கலர் ஈக்குவல் டு கலரோட நேமை வச்சு கொடுக்கறது. ஓகே, இதுதான் நேம் மெத்தட். ரெட்டு, ஆரஞ்சு, எப்போ பார்த்தாலும் ப்ளூ, ஒயிட், எல்லோ, இந்த மாதிரி பேர் வச்சு கொடுக்கறதுலாம் நேம் மெத்தட். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது யூஸ் பண்ணுறது நீங்கள் விட்டுருங்க. பிகாஸ் இது நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது, ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணணுன்னா ஹெச்இஎக்ஸ் மெத்தடுன்னு தான் ஒன்று இருக்குது. அதை எப்படி ஹெச்இஎக்ஸ் மெத்தட் எப்படின்னா, ஒரு கலரோட கோடை கலருக்கு இங்கே ப்ளூ கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த கலர் கோடை நம்ம கொடுக்கணும். பல கலர்லாம் இருக்கும், ஆரஞ்சையும் ஒயிட்டையும் கலந்தா, ரெட்டையும் ப்ளூவும் கலந்தா ஒரு விதமான கலர் வரும்ல, அதுக்கு பேரே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கலர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஹெச்இஎக்ஸ் மெத்தட், ஆர்ஜிபி மெத்தட். எப்படி யூஸ் பண்ணான்னா, இப்போ நான் P டேக் ஓப்பன் பண்ணிட்டேன், கலர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் ப்ளூன்னு கொடுக்காம இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, கலர் பிக்கர் அப்படின்னு ஒரு வெப்சைட். நீங்கள் HTML கலர் பிக்கர்னு கூகுளில் போட்டிங்கன்னா W3 ஸ்கூல்ஸில் இப்படி ஒன்று வரும், HTML கலர் பிக்கர் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹெக்ஸகன்லேருந்து நம்ம கலர் எடுக்கிறதுனால தான் ஹெச்இஎக்ஸ் கலர் பிக்கர் அப்படின்றாங்க. சாரி, ஹெச்இஎக்ஸ் மெத்தட். ஸோ இதில் நம்ம ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்குவோம். பிளாக் கலரில் இப்படி டெக்ஸ்ட் தெரியும், ஒயிட் கலரில் இந்த கலர் பேக்ரவுண்ட் கலர் இப்படி இருக்கும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். இந்த கோட் இருக்குது பார்த்தீங்களா, #66 #00FF00, இதுதான் கலர் கோட். இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? லைட் க்ரீன்னு சொல்லணுமா? லைட் க்ரீன்னு சொல்ல முடியாது, எப்படின்னு சொல்ல முடியும்? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் ஹெச்இஎக்ஸ் மெத்தட். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் இதை ஒயிட்டு இல்லை பிளாக்கு, எல்லோ, இதுக்கும் நம்ம கலர் கோட் யூஸ் பண்ணால், இப்போதைக்கு நான் இதுக்கு யூஸ் பண்ணல. பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்னே வச்சுக்கலாம். ஒயிட்டுக்கு கலர் கோடு #FFFFன்னு வரும். இப்போ பாருங்களேன், கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா தெரியல. ஸோ பிளாக் வச்சுக்கலாம் பேக்ரவுண்ட் கலரை. ஸோ உங்களால் பேர் வைக்க முடியாத கலர் வேணும், யூனிக்காக இருக்கணும் அந்த கலர் அப்படின்னா, HTML கலர் பிக்கரில் போய் அதோட கலர் கோடை காப்பி பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. வேறு எதாவது கலர் வேணும்னா அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளூ கலரோ இல்லை ரெட் கலரோ ஏதோ ஒன்று, ரோஸ் கலர் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இது இருக்கா, இதை கலர் கூட காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான் மேட்ரு. இப்போ அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலரில் ரோஸ் கலர் சம்மந்தமே இருக்காது, இருந்தாலும் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு பிடிச்ச கலர் வைங்க, எனக்கு இப்போதைக்கு கைக்கு சிக்னல் இதுதான். ஸோ இதுதான் ஹெச்இஎக்ஸ் மெத்தட், ஹெக்ஸகனல் இது மூலயமா கலர் கோடை அறிஞ்சு வைக்கிறது. மூணாவது ஆர்ஜிபி மெத்தட், ரெட் க்ரீன் ப்ளூ. இந்த ஆர்ஜிபி மெத்தடுன்றது ஒரு வித்தியாசமான மெத்தட். ஆர்ஜிபி கலரை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோஷாப், அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். ஆர்ஜிபி ஜீரோனா ரெட் கலர் 0 இருக்கணும், க்ரீன் ப்ளூ இருக்கும், க்ரீனுக்கு 2.5, ப்ளூக்கு இந்த மாதிரி 5 கொடுத்துட்டா க்ரீனும் ப்ளூவும் கலந்த மாதிரி ஒரு கலர் வரும். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது, அதுவும் இந்த HTML கலர் பிக்கரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த 2 தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இதான் வந்து நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுறது தான் கரெக்ட். ஆர்ஜிபி மெத்தட் யூனிக்காக இருக்கும் உங்கள் கலர்லாம், ஓகேவா? அதனால தான். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஹேஷ்டேக் கீழே இருக்குது பாருங்களேன், RGB 204. அப்போ ரெட்டு அதிகமாக இருக்கும், க்ரீன் இருக்காது. அப்புறம் அது என்ன, ப்ளூ, இந்த 2 கலந்தடிச்சா பிங்க் கலர் வந்துடும். ஸோ இந்த RGB இருக்குது பாருங்கள், காப்பி பண்ணிடுறீங்க, அதே மாதிரி போய் பேஸ்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் மேட்டர். மற்றபடி எந்த ஒரு விதமான எதுவும் இல்லை. ஈஸி. அதே மாதிரி கலர் போகிறீங்க, இதே மாதிரி RGB பண்ணுறீங்க. RGBயில் இன்னொரு மெத்தட் இருக்குன்னா ஒப்பேசிட்டி, அதாவது அதோட டிரான்ஸ்பரன்சியை நம்ம மாற்றிக்கலாம். எப்படின்னா இந்த 3 ஜீரோக்கு அடுத்து கமா போட்டு 0.5னா 50% டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், 0.3னா 30% டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், 0.1னா 10% டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மெத்தட் RGBயில் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ரோஸ் அண்ட் ஒரு கான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த நேம் வைக்கிறதுல கான்ஸ்னால் நேம் அப்படியே தெரியும். இதில் வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சி பண்ண முடியாது HEX மெத்தடில். RGBயில் டிரான்ஸ்பரன்சி பண்ணலாம். இப்போ 0.3 கொடுத்துருக்கேன், அப்போ 30% டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இப்போ 0.5 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு அது போகிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தது நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன் பாருங்கள், 50% டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதுதான் இதுக்கும் வித்தியாசம். பாய். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றினா பேக்ரவுண்ட் பற்றி தான். ஸோ அதுலேயும் ஸ்டே டியூனாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அண்ட் ஒய்ஜாப்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள். ஒய்ஜாப் எல்லா லிங்க்கும் கீழே இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.